இட்லி சப்பாத்திக்கு இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு பாருங்க, எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. மறக்காம வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் ஃபுல் ரெசிபி உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் டு ஜே ஹோம் ஃபுட்ஸ். இப்போ முதல்ல குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோடனே ஒரு 10 சோம்பு விதைகள் போட்டுடுங்க. அது கூட கொஞ்சமாக கிராம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சீட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. அப்புறம் கடைசியாக அது கூட பிரிஞ்சலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரட்டும். வந்தோடனே அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆனியனை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி தக்காளியும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ரோஸ்டர் 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கார வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆறினோடனே இதை பேஸ்ட் ஆக்கிறதுக்கு மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் ஆக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் பேஸ்ட் ரெடி பண்ணலாம். இப்போ மூடிட்டு இந்த மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்தால் பேஸ்ட் ரெடி. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மேலேயும் கீழேயும் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நல்லா சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பைண்டப் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போதும். 1 கிலோ எடுத்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்சர் கொடுத்து நல்லா இது மாதிரி கலக்கி விட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 5 நிமிஷம் ஊறினா கூட போதும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 வெங்காயம் 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கிறதுனால நான் இங்கே 1 வெங்காயம் 1 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணா நிறையா சேர்த்துக்குங்க. இப்போது நான் ஊற வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்க போகிறேன். எந்த தண்ணியும் ஊற்றாமல் நல்லா வதக்குங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வதக்குனா கூட போதும். இப்போது இது கூட கருவேப்பிலையிலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலையில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்தா நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா மேலேயும் கீழேயும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினா சிக்கன் பாருங்கள் கலர் மாறிடுச்சு. 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இந்த மாதிரி வதங்கினோடனே இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, வெறும் அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அது எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆகட்டும். அந்த மாதிரி கொஞ்சமாக மிக்சரில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மேலேயும் கீழேயும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்திங்கன்னா சிக்கனில் நல்லா மசாலா ஊறி டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதை கொதிக்க விடுங்க. நல்லா பபிள்ஸ் ஃபார்மேஷன் வரும், பார்த்துட்டே இருங்க. 2 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா கொதித்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல தண்ணி சேர்க்கலை. இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். ஆல்ரெடி சிக்கனில் மஞ்சள்தூள் சேர்த்துனா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா தேவையான அளவு காரம் சேர்த்துக்குங்க. நான் இங்கே 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் மசாலா அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும். இட்லிக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால நான் 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. கரம் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்ததுனால நீங்கள் உப்பு வேணால் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இங்கே காரத்துக்கு எக்ஸ்ட்ரா காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் மேலே தூவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வாசனைலாம் பச்சை வாசனை போயிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. 3 விசில் வந்தோடனே எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபாலோ ஜே ஹோம் ஃபுட்ஸ் ஃபார் மோர் ரெசிபி.